வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. டிப் ஆஃப் த வீக் இந்த வாரம் இருக்குது. ஸோ உங்களது கமெண்ட் அந்த டிப் ஆஃப் த வீக் எப்படி இருக்குன்னு போடுங்க, பார்ப்போம். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி செவ்வாய் 7ல் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய கருத்து வேறுபாடு, ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 2ஆம் அதிபதியான குரு 5ல் இருக்கிறதுனால வந்து குடும்பத்தில் வந்து நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து 8 மற்றும் 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது தேவையில்லாத குழப்பங்கள், மூத்த சகோதரரால் ஒரு சண்டை சச்சரவுகள், ஒரு டென்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிடிவாதங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் யாரை ரொம்ப பாதிக்கும்னா விருச்சிக லக்னமாக வந்து புதன் திசை புத்தி அந்தரம், புதன் வக்கரமாக இருக்கவங்க ஏடாவிடவும் மாட்டிப்பாங்க. ஸோ அவங்க யார் ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்குதோ, அந்த புதன் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடக்கணும். மற்றபடி 3ஆம் அதிபதி. ஸோ 3ல் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்பொழுது தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். நிலபுலன்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் வந்து நிறைய கிரகங்கள், 3ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12 மற்றும் 7ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நல்லா ஜாலியாக இருப்பீங்க. கணவன் மனைவியினோட ஒரு கருத்து ஒருமித்த ஒரு சந்தோஷமான குதூகலமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயம். 4ல் வந்து சனி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து அது 3ஆம் அதிபதி நிலம் விற்று இன்னொரு நிலம் வாங்குறது, பழைய ஒரு இடம் வந்து வரணும், வராமல் இருக்குன்னா அது வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ டாக்குமெண்டேஷன் மூலியமாக புதிய சொத்துக்கள் வாங்குறது, புதிய வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 5ஆம் அதிபதி குரு. ஸோ 5ஆம் அதிபதி 2, 5ஆம் அதிபதி குரு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்திற்கு நல்ல வருமானங்கள் வருது, பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ல் வந்து ராகு இருக்கிறது. ஸோ 6ல் வந்து ராகு உங்களுக்கு ராசியிலே கேது கொஞ்சம் கொடுக்குன்னு பேசுவீங்க. 6ல் வந்து ராகு இருக்கும்போது சில பேர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, சில பேர் மிரட்டுற மாதிரியான துணியில் பேசுகிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஷேக் பண்ணும். அதெல்லாம் தூக்கி போட்டுடலான்னு வைங்களேன். ஸோ அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. கடனுடைய உறவுலையும் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து செவ்வாய் 6ஆம் அதிபதி இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் போகும். எந்த கணவன் மனைவி ஒழுங்காக இருக்க போகிறாங்க எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் போகும். காரணம் என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று 7ஆம் அதிபதியாக வரும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருந்தாலும். ஸோ லைஃபுடைய பேட்டர்னே அப்படி தான். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு கோடியிலையோ இல்லை ஒரு 75 லட்சம்னு வச்சுக்கோமே, 75 பேரில் ஒரு பேர் தான் ஆதர்ச தம்பதிகளாக இருப்பாங்க. ஆதர்ச தம்பதிகளாக அப்படின்னா இவங்க நினைக்கிறது அவங்க பேசுவாங்க, அவங்க நினைக்கிறது இவர் பேசுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறது ரொம்ப அபூர்வம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் இவ்வளோ 75 லட்சத்தில் ஒரு ஜாதகத்து தான் அமையும். அப்போனா மற்றவளா 60 மார்க்கு, 70 மார்க்கு, 50 மார்க்கு, 40, 30, 20 ஃபெயிலு இதுவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாம் வண்டி இப்படி தான் சத்தம் போட்டுட்டு தான் ஓடும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டி ஆகணும். அதனால் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கான், நான் சந்தோஷமாக இல்லை, நான் எப்படி இருக்கேன்னா புலம்பாமல் கூலாக இருக்கேன், அவ்வளோதான். லைஃப் இப்படியா? ஓகே, எனக்கு லைஃப் வந்து அப்பா அம்மா வந்து ஏடாவிடமாக இருக்குது, குடியார இருப்பேன், அம்மா வந்து ஏடாவிடம், இந்த மாதிரிலாம் இருந்தாலும் வாழலையா, சரி என்ன பண்ணுறது, இந்த பொறுப்பில் அப்பா அம்மா இருக்கணும், அந்த மாதிரி இந்த பொறுப்பில் தான் பொண்டாட்டி இப்படி இருக்குது, சரி பரவாயில்ல. நிறைய பேர் வந்து இந்தியாவில் அந்த மனப்போக்கில் இருக்கனால தான் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதிரி ஃபாரினில் வந்து குறட்டை விட்டால் டைவர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை இந்தியாவில் நடக்காததுக்கு காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கணவன் மனைவிக்கணும்ல. இப்போது வந்து எனக்கு பொறுத்தவரை பெண்களை விட ஆண்கள் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போகிறாங்க. என்ன பண்ணுறது, காலில் விழுந்துடுறான் நம்மளால், பாவம். நீங்கள் விழுறீங்களா அப்படின்னு கேட்குறது புரியுது. நான் விழுந்திருக்கேன். எனக்கு ஒன்றும் இப்போ அதில் வந்து வெக்கம்லாம் வெக்கமான சூடு சோழனெல்லாம் இருந்ததுன்னா மனுஷனாக வாழவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து விழுந்திருக்கேன், அதெல்லாம் விழுந்திருக்கோம். ஏன்னா வாழ்க்கை நடத்தணும், சில விஷயங்களையும் நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஸோ குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஓகேங்களா? தலைவா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். ஓகேங்களா? நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 8ஆம் அதிபதி புதன் 2ல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து இடமா பேசுகிறது, ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சுமா பேசி மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. 9. ஸோ 9ல் வந்து உங்களுக்கு வந்து இந்த சூரியன் சுக்கிரனுடைய பார்வை இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் நல்ல ஒரு வருமானங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. ஸோ அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டைமில் வந்து பணம் வரும். ஸோ பணம் வரும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு நமக்கு பேராசை வந்துடும். இந்த பணம் வந்து எப்போதுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரிய அளவில் வரணும்னா
பெரிய முயற்சிகள் அது எங்கேருந்து வரணும்? நம்மகிட்ட தான் வரணும். ஓகேங்களா? இப்போது உதாரணம் சொல்ல போனோம்னா நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். தேவையில்லாத ஒரு நடிகர்கள் பின்னாடி போயிட்டு ஒரு 1500 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா இந்த மாதிரிலாம் டிக்கெட்ஸ்லாம் போட்டு ஓடிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹார்ட் ஏர்ன்டு மணி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சந்தோஷத்துக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இது கொடுத்தவங்க வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனாக தான் கிடையாது. ஸோ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள் ஏற்படணும். டிப் ஆஃப் த வீக் கண்டிப்பாக பாருங்கள். சிறப்பான விஷயங்கள் உங்களுக்காக இருக்குது, பார்ப்போம். டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாரம் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா சனி பயிற்சி. ஸோ நிறைய பேர் வந்து சனி பயிற்சியை பார்த்து பயங்கரமாக போட்டிருக்காங்க. சார் 7 சனி, அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயங்கள் இருக்குது மக்கள்கிட்ட. ஸோ நான் வந்து ஜோதிடர் தான். ஜோதிடராக இருந்தாலும் ப்ராக்டிக்கலான ஜோசியர். நான் வந்து ரொம்ப வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு இந்த பரிகாரம்னு சொல்கிறதில்ல. ஸோ என்ன பண்ணுறது, 7 சனிங்கிறது என்ன பண்ணணும், எப்படி எஃபெக்ட் பண்ணுங்கிறது மெயினாக தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ 7 சனிங்கிறது ஒன்றுமே பண்ணாதுங்க. ஜென்ரலாக அது வந்து முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அது வந்து ஒன்றுமே பெரிய ஒரு விஷயத்தை பண்ணவே பண்ணாது. அது 7 சனி வந்து நீங்கள் சொல்லலாம். அது 12ல் இருக்கும்போது 7 சனி வந்து கொஞ்சம் விரயங்களை பண்ணணும். அது வந்து ராசிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா உடல் ரீதியான விஷயங்களை சின்ன கோளாறு பண்ணணும். 2ன்னும் போது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை பண்ணணும். இதுதான் சொல்கிறது. ஆனால் நிறைய கான்ட்ரவர்சிஸும் இருக்குது. 7 சனி வந்து எல்லாருக்குமே பாதிப்புனா, உங்களுக்கு சனி நல்ல இடத்துல இருந்து, நல்ல பாவங்களில் இருந்து, இல்லை நல்ல நட்சத்திர சாரங்கள் இருந்ததுன்னா 7 சனி பெரிய யோகங்களை கொடுத்துரும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து 7 சனி வந்து பிளைண்டாக வந்து ராசி பலன் சொல்லிட்டாருங்க 7 சனி அவ்வளோதாங்க நான் வேலைக்கு போக மாட்டேங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பூட்டிக்கக்கூடாது. அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். ஸோ உதாரணமாக என்னுடைய நண்பர் வந்து ரொம்ப பழைய நண்பர் தான் அவர், பழனி பாரதி. உள்ளத்தை அளித்தா இந்த மாதிரி வந்து படங்களில் வந்து பாடல் எழுதிய பழனி பாரதி அவர்கள் எனது நண்பர். ஸோ அப்போ வந்து நான் வந்து ஜோசியம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து உள்ளத்தை அளித்தா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். ஓகேங்களா? ஸோ அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர். அப்போது வந்து அவர் சொல்லுவார், சார் அவர் ரொம்ப நார்மலாக வருவார். அவர் வந்து ரொம்ப பந்தாகந்தாலாம் ஒன்றுமே இருக்காது. ரொம்ப நார்மல் ஸ்டேஜில் இருக்கும்போது நல்ல படம் கவிதைகள் எழுதுகிற, அவங்க அப்பாவும் நல்ல ஒரு கவிதைகள்லாம் எழுதுகிற ஒரு ஆள் தான். அவர் ரங்கராஜபுரத்தில் இருந்தோம் அப்போது. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஒரு கடை வச்சுருந்தேன். அப்போ வருவார். ஸோ அப்போ வரும்போது நாங்கள் பேசியிருக்கோம், ஜோதிடத்தை பற்றி நிறைய பேசும்போது அவர் சொன்னார், சார் இந்த 7 சனியில் வந்தால் பயங்கரமாக அடிக்கும் உதைக்கும் அப்படிலாம் சொன்னாங்க சார். இப்போ வந்து உள்ளத்தை அளித்தா பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ எனக்கு 7 சனி நடக்குது, ஆனால் பணம் கொட்டுது சார், என்ன சார் இது அப்படின்னாரு. இதுதான் கான்ட்ரவர்சி. புரியுதுங்களா? அப்போனா என்ன அர்த்தம்னா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல இருந்ததுன்னு வைங்களேன், நல்ல இடத்துலையோ ஒரு நட்சத்திர சாரத்துலையோ இருந்ததுன்னா பணம் கொட்ட தான் செய்யும். 7 சனி பெரிய எஃபெக்டே பண்ணாது. அதனால் வந்து குருட்டுத்தனமாக மைண்டை வந்து நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. 7 சனி வந்துச்சுன்னா 7.5 வருஷம் ஒருத்தன் வந்து முயற்சி பண்ணாமல் என்ன 7 சனி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உட்கார முடியுமா உள்ள? அதெல்லாம் நடக்கிற கதையா? ஒரு நாள் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை 365 எவ்வளோ வருஷம் வாழ்வீங்க? இன்னும் ஒரு 70 வருஷம் போட்டுப்போமா? 70 வருஷம்னா மொத்தமே ஒரு 22,000 நாள் 23,000 நாள் தான் இருக்குது. இதில் பாதியில் முக்கால்வாசி போயிடுச்சு. மீதி இருக்குது 7,000 8,000 நாள். என்ன இதில் வந்து 7 சனிக்குன்னு வந்து ஒரு 1000 நாளை விட்டுட்டீங்கன்னு வைங்க, அதை விட ஒரு பெரிய பைத்தியார்த்தம்னா வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ 7 சனிலாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு என்ன எல்லை போடுங்க, என்ன விளக்கேற்றுங்களான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்கள் ஆத்ம திருப்திக்கு வேணால் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் உங்கள் தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். 7 சனிலாம் பெருசாக எஃபெக்ட் பண்ணாதுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அமைதியாக டெய்லி காலையில் இருந்து அமைதியாக வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை உங்கள் அம்மாவாகவோ அப்பாவாகவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டாகவோ வச்சுக்கோங்க. நான்லாம் வந்து தெய்வத்தை ஒரு அம்மாவை நினச்சிப்பேன். நான் வந்துட்டேம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது அம்மாக்கிட்ட போய் நம்ம வந்து குடிச்சிட்டு உட்காந்து அம்மா குளித்து பட்டையெல்லாம் அடிச்சுட்டு போய் அம்மாட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். டெய்லி பல்ல விளக்கிட்டு போவோம். சில நேரம் பல்ல வளர்க்காம கூட அம்மாட்ட போய் என்னம்மா ஒரு காப்பியை கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தெய்வத்துக்கிட்டே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது சூப்பரான விஷயங்கள் நடக்கும், நிறைய மேஜிக்ஸ் நடக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி குருட்டுத்தனமாக மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு கம்ப்ரஸர் இருக்குது. ஏன்னா வந்து நான் கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன். ஒரு ஆள் இடி மின்னலுக்கு பயந்து உள்ளே போய் உட்காந்துக்கிட்டவன் ஒரு 8-9 வருஷமாக வெளியிலே வரது இல்லையா. சும்மா வருவானா சாப்பிடுவானா ஐயோ அப்படின்னு சொல்லி ஓடிடுவான். அந்த இடி மழை வரும்போது மட்டும் வெளியில் வரமாட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் இருந்திருக்காங்க. நீங்கள் போய் கூகுளில் போய் தட்டினீங்கன்னா வரும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் தூக்கி போட்டுருங்க. டே டு டே லைஃப்பில் நம்ம எடுக்கிற முயற்சியை மேக்ஸிமம் எடுப்போம். ஜோசியம்ங்கிறது வந்து நமக்கு ஒரு ப்ரிகாஷன் போது சார் இந்த மாதிரி வந்து 8th பிளேஸ்மெண்ட் ஒரு அஷ்டமாதிபதி திசை நடக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னா அகலக்கால் வைக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நேச்சுரலாக டெய்லி டே டு டே லைஃப்பில் வந்து பண்ணுறதை பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால் 7 சனி அஷ்டம சனி இதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. ஜாலியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அட்டகாசமான லைஃப் எல்லாருக்குமே கிடைக்கும். ஒரு மேஜிக் நடக்கும். நீங்கள் வந்து பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.